மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல்லை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமையிலும் கருணை உள்ளத்தோடு உருவாக்கி அதனை ஒரு புழங்கு சொல்லாக மாற்றி இருக்கின்ற எங்களுடைய ஒப்பூரில்லாத முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய வழியிலே நடைபெறுகின்ற திராவிட மாடல் ஆட்சியிலே இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறையின் அமைச்சர் இந்த மருத்துவத்துறையை இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து மாநிலங்களிலும் முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை நோக்கி உயர்த்தி காட்டி இருக்கின்ற ஆற்றல் மிகுந்த எங்களுடைய அன்பு அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு மாற்றுத்திறனாளியாக இருக்கின்ற 165 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்ற இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அன்பு அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களே, மண்டல குழுவினுடைய தலைவர் அன்பிற்குரிய தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, DRO அனுஷியா தேவி அவர்களே, மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர்கள் திரு குமார் அவர்களே, கதிர்வேல் அவர்களே, கழக பகுதியினுடைய அவைத்தலைவர் அன்பிற்குரிய திரு களக்காடி எல்லப்பன் அவர்களே, முன்பாக அமர்ந்திருக்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகளே, எங்கள் தந்தை வயதை ஒத்த அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஒரு தேசத்தினுடைய எதிர்காலம் என்பது அது குழந்தைகளை, வயோதிகர்களை, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளை எப்படி நடத்துகிறது என்பதிலே தான் அடங்கி இருக்கின்றது. எத்தனையோ நலத்திட்டங்களை எல்லா தேசமும் வகுக்கலாம். ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று கொண்டவுடன் உங்களுக்கு என்று தனிப்பட்ட கவனம் செலுத்தி உங்களுக்கு என்று பயன் தருகின்ற விஷயங்களை எல்லா வகையிலும் அணுக்கமுடன் கவனித்து கொண்டு வந்திருக்கின்றார். உதாரணத்திற்கு ஆசியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆன அந்த மையங்கள் சென்னை அருகிலே இருக்கின்ற அந்த மையங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் உருவாக்கப்பட்டன. அரசு பேருந்துகளில் கட்டண சலுகை, திருமண நிதி உதவி, கல்வி கட்டணங்கள் ரத்து, இப்படி எத்தனையோ நான் சொல்லிக்கொண்டு போகலாம். என்றாலும் மிக குறிப்பாக நீங்கள் அத்தனை பேரும் தொழில் துவங்குவதற்கு என்று 50,000 ரூபாய் கடன் கொடுப்பதாகட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்ற மாணவர்கள் உயர்கல்வி கற்க விரும்பினால் அவர்களுக்கு அத்தனை செலவையும் இந்த திராவிட மாடல் அரசே ஏற்கும் என்கின்ற அந்த அறிவிப்பாகட்டும் நம்முடைய முதலமைச்சருடைய கருணை உள்ளத்தை காண்பிக்கின்றது. மிக குறிப்பாக உங்களுடைய அந்த ஓய்வூதியம் 1000 இருந்து 1500 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதிக சேலஞ்சஸ் என்று சொல்லப்படுகின்ற அதிக சிக்கல்களை, உடல் உபாதைகளை எதிர்கொள்ளுகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக அந்த நிதி உதவி கூடுதல் கட்டணமுடன் அளிக்கப்படுகின்றது. இப்படி சொல்லிக் கொள்ளும்படியாக எத்தனையோ திட்டங்கள் உங்களுக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார், இன்னமும் கொடுப்பார். அவற்றிலே மிக முக்கியமானது மொபிலிட்டி. நீங்கள் ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கான the mobility facilitation, அந்த வசதியை தருகின்ற இந்த இருசக்கர வாகனங்கள் அது மிக மிக முக்கியம். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை யாருடைய கையையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் நடத்தி செல்வதற்கு இன்றைக்கு வழங்கப்படுகின்ற இந்த இருசக்கர வாகனங்கள் மிக மிக உதவிகரமாக இருக்கும். அதனை அண்ணன் அவர்கள் தங்களுடைய கரங்களால் வழங்குவது என்பது கூடுதல் மகிழ்ச்சி. நன்றி.